ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு ஷேப் நெக் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மற்ற ஷேப் நெக்கும் இந்த ஷேப் நெக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கூட நான் சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்குக்காக நம்ம ஷோல்டர் வந்து வரைவோம் இல்லையா, அது வந்து 1/2 இன்ச் வந்து அலௌன்ஸ் விட்டுக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி 1/2 இன்ச் அலௌன்ஸ் விட்டால் போதும். அப்புறம் வந்து நம்ம நெக்கு வந்து 2.5 வைக்கிறோமோ 2.25 3 எவ்வளவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து எந்த நெக்காக இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து இது ஷோல்டர் அப்படின்னா ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து என்னமோ அது. இப்போ நான் 7 இன்ச்சு நெக்கு வைக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக இங்கேருந்து 7 இன்ச்சு கிராஸ் வச்சிங்கன்னா எந்த இடம் வருதோ அந்த இடம். இப்போ இப்படி வச்சிங்கன்னா 7, இது இங்கே வச்சிங்கன்னா 6, அந்த மாதிரி எங்கே வருதோ கரெக்டாக நீங்கள் 7 வருதுங்களா இந்த கிராஸ் கிட்ட, இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரிஜினல் மார்க்கு. இந்த மார்க் நம்ம பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். என்ன ஒரிஜினலோ அதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து அலோன்ஸ் விட்டு நம்ம பிடிச்சி தைச்சிக்கலாம். அப்போ தைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1/4 இன்ச்சு அலோன்ஸ் வந்து உள்ளே மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? உள்ளே மார்க் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம எந்த கழுத்தாக இருந்தாலும் எடுப்போம். மற்ற கழுத்தும் வந்து நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் கட்டிங்கு, சுடிதார் கட்டிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போது நான் சொல்கிற ஷேப் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சுக்குள்ளே கவர் ஆனாலும் இது மட்டும் ட்ராப் வந்து நம்ம சேர்த்தியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது என்ன நெக்கு அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நம்ம வரையணும் அப்படின்னா இப்படி வரைஞ்சிட்டு இப்படி ஒரிஜினல்லே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இந்த மார்க்கில் வந்து நீங்கள் சேர்த்திடுங்க. ஓகேங்களா? இந்த ஷேப்புக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். மற்ற ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே தொட்டிருக்கு இல்லையா, அங்கே டச் ஆகக்கூடாது. நம்மளுக்கு இந்த 1/4 இன்ச் அலௌன்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 1/4 இன்ச் அலௌன்ஸ் முன்னாடியே வந்து நம்ம இப்படி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ ஏன் இந்த நெக் மட்டும் நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெக்கு வந்து கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நெக்கு போட்ட பிறகு அது குறுகலாக வரும். நான் அது கட் பண்ணிட்டு காட்டுறேன். அதனால லைட்டாக நீங்கள் ட்ராப் இறக்கி வச்சா தப்பு இல்லை. அதே மாதிரி இது வந்து நம்ம இங்கே ப்ராட் பண்ணல அப்படின்னா இப்படி பண்ணும்போது குறுகலாக ஆகிடும். இந்த நெக் ஷேப் மட்டும் அந்த குறுகல் வந்து தெரியும். ஏன்னா நம்ம இங்கே ரொம்ப கொஞ்சம் டீப்பாக எடுக்கிறோம் இல்லையா, அதனால் ஒட்டின மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த நெக்கு மட்டும் நம்ம ஒரிஜினல் என்னமோ அங்கே டச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த 1/4 இன்ச் அலௌன்ஸ் வந்து நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம அது கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டு என்ன ஒரிஜினலோ அதே கொண்டு வந்துட்டு அப்புறமா அந்த இதில் வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து 1/4 இன்ச் அலௌன்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணிவிட்டு இது இப்போ பாருங்கள் ஷேப்பு. ஓகேவா? இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு வரணும். அதாவது அலௌன்ஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் இங்கே இருக்கிற குறுகளுக்கு இந்த நெக் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படியே எடுங்க, சுடிதாராக இருந்தாலும் இப்படியே எடுங்க. இந்த இடத்துல குறுகள் வர்றதால அதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட் கீழே எடுத்துட்டிங்கன்னா அது வராது. நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இப்படி கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.